Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 2026 வந்து கூட்டணி ஆட்சிக்கு தான் சாத்தியக்கூறுகள் இருக்கு. 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் சார்பில் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. இது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன் நாங்கெல்லாம் எம்எல்ஏ எம்பியா மந்திரியா இதெல்லாம் வரக்கூடாதா? அதுக்காக தாராளமா வரலாம். ஆனா உங்க கூட்டணியுடைய தலைவர் திமுக ஒத்துக்குவாங்களா? அதுக்கு நாங்க ஒத்துக்கலன்னா அப்ப எங்களுக்கு 2 மந்திரி பதவி கொடுக்க கூடாதுன்னா உங்களுக்கு ஆட்சியே வேணும். புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஆட்சி வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க. உலகத்திலேயே முதலாக உருவாக்கப்பட்ட ஜனநாயகம் காங்கிரஸ் தான். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க லாலிபாப் தப்பிக்கிட்டு இருக்கோம் நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் போட்டு அந்த தேதி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வித்ட்ராயல் பண்றதுக்கு முன்னால புது கூட்டணி ஒண்ணு உருவாச்சுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் தான் அந்த கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது. எப்பவுமே நாங்க பல்லக்கு தான் தூக்கணுமா? அவங்க போய் உங்க ஊர் பக்கத்துல இருக்க படாதிபதிகள் இருக்காங்களே அது மாதிரி அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, நாங்க தூக்கி தான் போகணுமா? என்னமா நியாயம் நீங்க சொல்றது? இவ்வளவு நாள் இல்லாத ஒன்று இந்த முறை இந்த தேர்தலில் நடக்கும். அதை நோக்கித்தான் அரசியல் நகர்கிறது. காமராஜரும் நிஜலிங்கப்பாவும் ஒரு கார்ல போகும்போது பேசிட்டு போறாங்க. அந்த பேசிட்டு போற போது பெங்களூர்ல கர்நாடக காங்கிரஸ் கட்சி சார்பில் இருந்த டிரைவர் ஒருத்தர் அதை கேட்டுட்டு வர்றாரு. அதை போய் இந்திரா காந்தி கிட்ட சொன்னார். அதுலதான் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து இந்திய நாட்டுடைய அரசியல் போக்கே மாறுச்சு. நீண்ட காலத்துக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம், கூட்டணி ஆட்சி வரும். அந்த கூட்டணி ஆட்சியை யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள். ஒப்புக்கொள்ளாதவர்கள் எதிர்கட்சி வரிசைக்கு போவார்கள். எழுதி வச்சு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில இருக்கீங்க. 2026 வந்து கூட்டணி ஆட்சிக்கு தான் சாத்தியக்கூறுகள் இருக்கு. 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் சார்பில் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. இது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஐயோ, இப்ப திரும்பியும் சொல்ல வேண்டியிருக்குமா? முதல் தேர்தல் 1952. அந்த 52லயே தமிழ்நாட்டில் தான் கூட்டணி ஆட்சியே வந்துச்சு. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சம பலத்துல ஜெயிச்சது. மெஜாரிட்டி இல்ல. வெறும் 6 எம்எல்ஏ இருந்த மாணிக்கவேல் நாயக்கரையும் ராமசாமி படையாச்சி எம்எல்ஏ சேர்த்து தான் முதல் காங்கிரஸ் ஆட்சி ராஜாஜி தலைமையில வந்துச்சு. ஏன் நாங்கெல்லாம் எம்எல்ஏ எம்பியா மந்திரியா இதெல்லாம் வரக்கூடாதா? அதுக்காக தாராளமா வரலாம். அப்புறம் உங்க கூட்டணியுடைய தலைவர் திமுக ஒத்துக்குவாங்களா? அதுக்கு அவங்க ஒத்துக்கலன்னா எங்க இப்ப நாங்க ஒத்துக்கலன்னா நாங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு கேட்டா நீங்க இதை சொன்னாதான் புரியும். தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரே ஒரு ஓட்டுல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சான உங்களுக்கு தெரியுமா? 3 தடவை ரீகவுண்டிங் வந்துச்சு. அப்போ ஒரு ஓட்டு தான் இருக்கு. கூட்டணியில இவன் சின்ன கட்சி பெரிய கட்சிங்கிறது இல்ல. இப்போ போன தேர்தலையே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. 2 பேருக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு சொல்லுங்க? 3% வாக்கு வித்தியாசம். அந்த 3%ங்கிறதுல 1.25% மாறினாலும் ஆட்சி போயிருமா? அப்ப எங்களுக்கு 2 மந்திரி பதவி கொடுக்க கூடாதுன்னா உங்களுக்கு ஆட்சியே போயிடும். புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஆட்சி வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி அதை நீங்க டிமாண்ட் பண்ணணும்ல. அதை நீங்க 21லயே இதெல்லாம் இந்த கதை உங்களுக்கு தேவையில்லைம்மா. நாங்க பாத்துக்கிறோம். அதை எப்படி டிமாண்ட் பண்ணணும், எப்ப டிமாண்ட் பண்ணணும், அதை எப்படி வாங்கணும் எங்களுக்கு தெரியும். இந்த நாட்டிலேயே உலகத்திலேயே முதலாக உருவாக்கப்பட்ட ஜனநாயகம் காங்கிரஸ் தான். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க லாலிபாப் தப்பிக்கிட்டு இருக்கோம் நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. இல்ல இல்ல, இப்ப வரைக்கும் இது சொல்றது அதிமுக பாஜகவே கூட்டணி ஆட்சி சாத்தியம் இல்லங்கறப்போ திமுக இப்ப திரும்பி திரும்பி அம்மா நான் சொல்றதே நீ உள்வாங்க மாட்டியாமா? உங்க தலைவர் சொல்லணும்ல. நீங்க சொல்றீங்க உங்க தரப்புல இருந்து வேற யாருமே சொல்ல மாட்டாங்க. தலைவருக்கு நான் தலைவர்மா, போதுமா? அப்புறம் என்ன பேசுறீங்க? திரும்பி திரும்பி தலைவனா உங்களுக்கு தனியா கொம்பு முளைச்சு வர்றது இல்ல. தொண்டருடைய உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சு கொண்டு பேசினாதான் தலைவர் ஏத்துக்க முடியும். நான் எப்படி தெரியுமா தலைவனை ஏத்துக்கிட்டேன்? உலகமே மகாத்மான்னு சொன்ன காந்தி அந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கிருந்து திரும்பி போன உடனே தேர் இஸ் எ கிளிக் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெறும் தொண்டர் தான் காமராஜர். அவர் இங்கிருந்து கடிதம் எழுதுறாரு, பாபுஜி உங்களை நான் தெய்வமா பார்க்கிறேன், ஆனாலும் நீங்க பேசினது தப்பு, இங்க இப்படி நிலைமை இருக்கிறதோ நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. அதை படிச்சுட்டு அடுத்தாப்புல ஹரிஜன் பத்திரிகையில் எழுதுறார் காந்தி. நான் வருகிற போது அங்கே சில பேர் சொன்னதை கேட்டு அதை நம்பி அதை சொல்லிட்டு வந்தேன். இப்ப நீங்க இந்த விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு தொண்டன் தெய்வமாக நினைக்கிற தலைவன் தப்பா சொன்னாலும் கேள்வி கேட்கிற காமராஜரை நான் தலைவராக வச்சிருக்கேன்.
அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட காந்தி, உலகமே மகாத்மான்னு சொன்ன காந்தி, தான் சொன்னது தவறுன்னு தெரிஞ்ச உடனே அதற்காக மன்னிப்பு கேட்டார். மகாத்மாவே மன்னிப்பு கேட்டார். வேற வார்த்தை வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய குரலுக்கு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி ஆட்சிக்கு ராகுல் காந்தியாவது ஆதரவு தெரிவிப்பாரா? கேளுங்கப்பா. நான் என்ன இவ்வளவு நேரம் என்னமா சொன்னேன், நீ புரிஞ்சுக்கலையா? காந்தியே சொன்னாலும் தப்புன்னு சொன்ன காமராஜன் சொல்லிட்டேன். அது தப்பு கருத்துக்கு நான் சொல்லல. கூட்டணி ஆட்சி அதற்காம திரும்பி அது ஒரே இடத்துல சுத்தி செக்குமாறு மாதிரி வர்றீங்க. யார் சொன்னாலும் என்னுடைய கருத்து இதுதான் சொல்லிட்டேன். பிறகு ஏன் கேக்குறீங்க? உங்க கருத்து இதுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது நடைமுறை சாத்தியமாகுமா? சாத்தியம். பொறுத்திருந்து பாருங்கள். என்ன விட வயசு கம்மிமா, நிச்சயமா 2 வருஷம் இருக்கு இருப்ப. 26 இருப்பல்ல, அப்ப நம்ம சந்திப்போம். நான் சொல்றது என்னுடைய கணிப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. அதிமுகவும் பாஜக நான் ஒண்ணு சூசகமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கல. தமிழ்நாட்டில் நீண்ட காலத்துக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம், ஒரு நல்ல மாற்றம், கூட்டணி ஆட்சி வரும். அந்த கூட்டணி ஆட்சியை யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள். ஒப்புக்கொள்ளாதவர்கள் எதிர்கட்சி வரிசைக்கு போவார்கள். எழுதி வச்சுங்க. அப்ப கூட்டணி மாறுறீங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து நீங்க என்ன வேணாலும் புரிஞ்சுக்கமா. நான் என்ன சொன்னேன், இவங்க ஒத்துக்கூடாதுன்னு இருக்கா? இருக்கலாம்ல. ஒத்துக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒத்துக்கிறதா தெரியல. அதிமுக பக்கம் தான் கூட்டணி ஆட்சிங்கிற குரல் ஏதாவது வேண்டாலும் கிட்டுமா. நான் என் கருத்தை தெளிவா சொல்லிட்டேன். அரசியல்ல முழுசுமா புரிஞ்சுக்கிட்டவன் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அரசியல் மாறுறது உண்டு. ஒன்று தெரியுமா? இந்திய நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்ததே 69 நடந்த ஜனாதிபதி தேர்தல். அந்த மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? பெரிய பிரச்சனையே இல்லை. காமராஜரும் நிஜலிங்கப்பாவும் ஒரு காரில் போகும்போது பேசிட்டு போறாங்க. அந்த பேசிட்டு போற போது பெங்களூர்ல கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருந்த காருக்கு டிரைவர் ஒருத்தர் அதை கேட்டுட்டு வர்றாரு. அதை போய் இந்திரா காந்தி கிட்ட சொன்னார். அதில் தான் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து இந்திய நாட்டுடைய அரசியல் போக்கே மாறுச்சு. அந்த டிரைவரா இருந்தவர் சொன்னவர் தான் ஜாபர் ஷெரீப், பின்னால மந்திரியா வந்தாரு. அதனால அரசியல் மாற்றம் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் யாரால் வேண்டுமானாலும் வரும் என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் இப்படி பிடிவாதமா பேச மாட்டீங்க. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, காமராசரை பற்றி தவறாக பேசி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கலாமா, வெளியில வர வேணாமா? அது எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோமா. உங்க தலைவரை கேவலமா ஜெயலலிதா கூட தான் சொல்லுச்சு, வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன், பாஜகவோட கூட்டு சேர்ந்துட்டேன், இப்படி ஒரு மோசமான கட்சியோட வாழ்க்கையில் எப்பவும் சேர மாட்டேன்னு சொல்லுச்சு. அந்த கட்சி கூட இவங்க கூட்டு சேர்றாரு. அவர் அரசியலுக்கு வந்தே 4 வருஷம் கூட ஆகலமா. உங்களை மாதிரி மீடியாக்காரங்க தான் அவரை பெரிய தலைவராக உருவாக்குறீங்க. விடுங்க, வேற ஏதாவது பேசும். அப்போ 26 கூட்டணி ஆட்சி யார் அதுக்கு ஒத்துக்கிறாங்களோ அங்க காங்கிரஸ் இருக்கும். இல்ல, நான் அதை அப்படி நீங்க திரும்பி என்னன்னு தப்பா சொல்றீங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது, அதோட நிறுத்திட்டேன். யார் யார் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் இப்ப சொல்றது நான் என்ன பணிக்கிறா ஜோசியரா சொல்றேன் இல்ல. இப்படி என்னுடைய அனுபவ ரீதியாக அதை நோக்கி போகிறது. அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன், 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் போன தடவை ஆட்சியே வந்துச்சு. ஏங்க எப்பவுமே நாங்கள் பல்லக்கு தான் தூக்கணுமா? அவங்க எப்போ உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க அந்த படாதிபதிகள் இருக்காங்களே, அது மாதிரி அவங்க உட்காந்துருப்பாங்க, நாங்கள் தூக்கிட்டு தான் போகணுமா? என்னம்மா நியாயம் நீங்கள் சொல்கிறது? ஏன் நாங்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக? நாங்கள் இங்கே விருப்பம் அதை நோக்கி தான் எல்லாரும் போவாங்க, போகாமல் இருக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் இல்லாத ஒன்று இந்த முறை இந்த தேர்தலில் நடக்கும். அதை நோக்கித்தான் அரசியல் நகர்கிறது. இது இந்த வேலுசாமியினுடைய கணிப்பு, யூகம் அல்ல, கணிப்பு. நான் முன்னாலே சொன்னது திமிரா சொல்ல. நான் முழு நேர அரசியலுக்கு வந்தே 60 ஆண்டுகளாக போகுது. புதுசா ஒரு அரசியல் வருகை, ஒரு கட்சி தாவைக்க வந்திருக்கு. நடிகரா இவ்வளவு நாள் பயணம் பண்ணவர் அரசியலுக்குள்ள வருகை புரிஞ்சிருக்காரு. அவருடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? அவர் அரசியல் கட்சி நாளைக்கு நீங்க கூட ஆரம்பிக்கலாமா? அதுல எந்த தவறும் இல்லை. நாளைக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ, நல்லது செஞ்சாங்கன்னா வாழ்த்துவதும், தவறு செஞ்சா விமர்சனம் பண்ணுவதும், அதுதான் என்னை போன்ற எளியோருடைய வேலை. இப்போது வரைக்கும் ஒரு ஆண்டு காலம் நிறைவடைஞ்சிருக்கு, ஒரு சில போராட்டங்களை முன்னெடுத்து. ஆனா 2 விஷயம் எனக்கு புரியுது. அது கட்சி புதிதாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால இவ்வளவுதான் சொல்லனாலும் ஒரு கணிசமான ஆதரவு, குறிப்பாக இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக உங்களை போல இளம் வயது பெண்கள் அந்த கட்சியில் தீவிரம் காட்டுகிறார்கள் என்பது எனக்கு புரிகிறது. அது எந்த அளவுக்கு அவர்கள் தேர்தலில் பலன் கொடுக்கணும் எனக்கு தெரியாது. இதுவரை விஜயனுடைய நடவடிக்கையில் எங்கேயும் எங்கேயாவது ஒரு மோதல் வருமான நடவடிக்கை வரும்போது தானே வரும். அவர் இனிமேல் டூர் வருகிற போது தான் அது தெரியும். அவருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம சொல்றதுக்கு நம்ம இல்லை. நல்லது செஞ்சா வாழ்த்துவோம், தவறு செய்தா விமர்சனம் பண்ணுவோம். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. உங்க கூட்டணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் நினைக்கிறீங்களா? நான் திரும்பி இது ஒன்று சொன்னா போதுமா? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டிலே உதாரணம் இருக்கு.
இந்திய நாட்டுடைய வரலாறுலையே தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் போட்டு எல்லாரும் நாமினேஷன் போட்டுட்டான், அந்த தேதியும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வித்ட்ராயல் பண்றதுக்கு முன்னால புது கூட்டணி ஒன்று உருவாச்சுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் தான். அந்த கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது. 7 மாசம் இருக்குமா, 8 மாசம் இருக்குமா, எது வேணாலும் நடக்குங்கிறதா யதார்த்தத்தை சொல்றேன். நீங்க கற்பனையில நான் சொல்லல, கற்பனையில சொல்றவனெல்லாம் நம்புறீங்க, யதார்த்தத்தை உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்க. ஏன் நேரம் அது? சரி, உங்களுடைய கணிப்பு பலிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.